ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மால் ப்ராக்டிஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பல்வேறு கொஷின்ஸ்க்கான ஆன்சர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே சமயத்தில் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணும் தெளிவாக விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேட் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சேட் பாக்ஸில் வந்து உங்ககிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறது வந்து உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். ஸோ இவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மால் ப்ராக்டிக்ஸை வந்து புக் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில பேர் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சேட் பாக்ஸில் சொல்லியிருந்தக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை, ஸோ ஐடி கார்டு காட்ட சொன்னாங்க, நான் காட்டலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சேட் பாக்ஸில் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் மூலமாக வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அப்படின்னா லுக் அட் தி கேமரா, இல்லாட்டி வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுங்க 360 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா வந்து அது மால் ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை மால் ப்ராக்டிக்ஸில் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்னால் லாகினே பண்ண முடியல, இந்த எக்ஸாமினேஷன்ஸை என்னால் எழுதவே முடியல, லாகின் கடைசி வரைக்குமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே சமயத்தில் வந்து எக்ஸாமினேஷன் டூரேஷன்லேயே வந்து நான் ஒரு சில டைம் வந்து லாக் அவுட் ஆயிடுறேன், மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி ஆகி தான் எக்ஸாமினேஷன் எழுத முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா வந்து உங்களால் லாகினே பண்ண முடியல, இந்த எக்ஸாமினேஷன்ஸ்குள்ளார நீங்கள் போகவே இல்லை, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் கூட நான் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ஆப்சன்ட் தான் போட்டிருப்பாங்க, அதுவாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆப்சன்ட் அப்படின்னு தான் சொல்லி ரெக்கார்ட் ஆகிருக்கும். மேபி வந்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்குள்ளார லாகின் ஆகிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை விட்டு உள்ளே போகவே முடியலை, என்னால் எக்ஸாமினேஷனே நான் எழுதவே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பீங்க, ஒரு கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கார்டாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து எக்ஸாமினேஷன் எழுதிட்டே இருக்கும்போது வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த கொஷினில் விட்டீங்களோ அதே கொஷின் வந்து சேம் கொஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்சருமே வந்து அந்த செகண்ட்லேயே வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு கொஷினில் வந்து ஆன்சர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து அதே டைமில் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் லாக் அவுட் ஆகும்போது வந்து நீங்கள் கொடுத்த ஆன்சரில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு சில பேரால் வந்து லாகினே பண்ணியிருக்க முடியாது மறுபடியுமே. ஸோ உங்களுக்கான டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கொடுத்த ஆன்சர் எவ்வளவோ அது அப்படியே வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த வெரிஃபைடுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து அதிகப்படியான வார்னிங்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கோசரம் தான் வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து ஐடி கார்டு கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஒரு சில பேருக்கு வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி மேபி வந்து ஒரு சில பேருக்கு எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஸ்டம் கேட்ட கொஷினுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து இல்லை வெரிஃபைடு நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வெரிஃபைடு. ஸோ அதே சமயத்தில் வந்து நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினே வரல அப்படின்னா வந்து உங்களுக்கு வெரிஃபைடுங்கிற ஒரு விஷயமே வந்திருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து வெரிஃபைடுங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸில் வந்து நான் லாகினே பண்ணலை, இந்த எக்ஸாமினேஷன் நான் எழுதவே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து முன்னாடி அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து உங்களால் வந்து சரியாக எழுத முடியல அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ, டெக்னிக்கல் இஷ்யூ ஆகட்டும், இல்லாட்டி எந்த ஒரு இஷ்யூ மூலமாகவும் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுத முடியல அப்படின்னா வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து அடுத்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்லைன் மோடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் விசிபிள் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து உங்களால் சரியாக கொடுக்க முடியல அப்படின்னா வந்து அடுத்ததாக வந்து ஆஃப்லைனில் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஸோ அதே சமயத்தில் வந்து ஐடி ப்ரூஃப் கார்டை சொல்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் தான் பண்ணுறாங்க. உங்களை மால் ப்ராக்டிஸில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸில் வந்து என்னால் பாஸ் பண்ணணும் அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து சேட் பாக்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார்மலான ஒரு ட்ரெஸ்ஸில் உட்காருங்க. சேட் பாக்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் உட்காந்தாவே சரி, உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸில் இருந்து வரக்கூடிய மால் ப்ராக்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக வராது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த எக்ஸாமினேஷன்ஸை முடிக்க பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து மால் ப்ராக்டிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த விஷயமா என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய கிரெடிபிலிட்டி லெவலை வச்சு மால் ப்ராக்டிஸை வந்து ஃபைன் பண்ணுறாங்க.
ஸோ இந்த கிரெடிபிலிட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு, லோ கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ஃபேஸ் நாட் டிடெக்ஷன் ஆகட்டும், நாய்ஸ் எரர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து 1 ஹவருக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய வார்னிங்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைம் டியூரேஷன் கம்மியான டைம் டியூரேஷனில் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து முடிச்சு சப்மிட் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த டைம் டியூரேஷனில் வந்துருக்கக்கூடிய வார்னிங்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கிரெடிபிலிட்டி கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமான வார்னிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸில் வந்து மால் ப்ராக்டிஸுங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இருக்காது. ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ஃபைனல் இருக்குது, மேக்ஸிமம் யாரையுமே வந்து ஃபெயில் பண்ண கிடையாது. இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லாட்டி இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸோடைய ப்ராசஸிங் ஆகட்டும் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய மார்க் எவாலுவேஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு மால் ப்ராக்டிஸ் போட்டாங்க அப்படிங்கிறத எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மை என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் வரும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து மால் ப்ராக்டிஸ் போட்டிருந்தாலுமே சரி, இல்லை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய கிரெடிபிலிட்டி கம்மியாகி உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் போட்டிருந்தாலுமே சரி, உங்களுடைய ரிசல்ட்டில் தான் வந்து அது தெரியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நான் அஃபிஷியல் அப்டேட்ஸ் மட்டும் தெரியாமல் விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ எனி அதர் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.